இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் பழைய சாதமும் சாப்பிட்லான் இருக்கோம். அதனால இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுமா. 2 உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிக்கிட்டு தோல் உரித்து சன்னமாக சீவிக்கிட்டேன். அடுப்பில் வந்து இரும்பு வடசட்டி நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இது யூஸ் பண்ணணும்னு தோணுதுன்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணி. பாத்திரத்துல தான் நான் சமைக்க போகிறேன். ஆனால் இதில் பெரிய ஓட்டை ஒன்று இருக்குது. அதனால சரி, இந்த பொரியலுக்கு வேற என்னென்னலாம் தேவைப்படுமா? இதுக்கு வெறும் வரமிளகாய் தூள் மட்டும்தான், சில்லி பவுடர் மட்டும்தான் தேவைப்படும். உப்பு நம்ம சுவைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நல்லா பக்காவாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வந்து டேஸ்ட் பாருங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கடிச்சிக்கிறதுக்கு தயிர் சாதமாகட்டும், குழம்பு சாதமாகட்டும், எதுக்குனாலும் இது ரொம்ப சூப்பரான டிஷ்ஷாக இருக்குது. நான் இது வந்து தேங்காய் சாதத்தோடு சாப்பிடுவேன், எனக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எண்ணெய் போட்டு கடுகு ஊற்றி. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சாரி, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அடுத்து சொல்லுமா. நல்லா கொஞ்ச நேரம் வணங்கணும். தட்டு போட்டு மூடி வச்சிருங்களேன். திக்கி பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பரப்பி வச்சிடணும். அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து உடனே டக்குன்னு தீஞ்சு போயிடும். இதில் வைக்கும் போது என்ன ஆகும், உள்ளே வந்து அப்படியே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகும். அதுக்கோசரமே நம்ம மூடி வைக்கிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஒரு கலர் மறுபடியும் மூடி வைங்க. ஆமாம், இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக அந்த கோல்டன் கலர் தெரியும். ஸோ திருப்பி நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அப்பப்போ மட்டும் எடுத்து அப்பப்போ இதை கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து வடசட்டியோட ஒட்டிக்கும் எல்லாம் உருளைக்கிழங்குங்கிறனால. இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். மொத்தம் 3 டைம் 4 டைம் ஓப்பன் பண்ணி கலர்னாவே போதும், ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடுது. இல்லை, இது வந்து நீங்கள் எந்த டிஷ்ஷு கூட வேணால் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிளறி மூடி வச்சிருங்க. நான் 2 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். அப்போ பாருங்கள், நீங்களே கோல்டன் கலரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல கலராக இருக்கீங்க, சும்மா தகன்னு மின்றீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் சூப்பராக இருக்குன்னு தான் விரும்புவீங்க. அடிக்கடி நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி இந்த மாதிரி ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கப்ப நம்ம காரம் எவ்வளோ போடணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். 2 கிழங்குக்கு 1 ஸ்பூன் போடலாம். எனக்கு சுருக்குன்னு இருக்கணும்னு நான் 1.5 ஸ்பூன் பக்கமாக போடுறேன். அதுதான் இது வந்து ஒயிட் ரைஸோட செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக சுருக்குன்னு இருக்கும். நீங்கள் காரம் அதிகம்னு நினைக்காதீங்க, இது கரெக்டான காரம். சில மிளகாயெல்லாம் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். என்னுடைய மிளகாய் வந்து நல்லா காரம் கொஞ்சம், அதுக்கே நான் 1.5 ஸ்பூன். ஏன்னா வெறும் உருளைக்கிழங்கு சாப்பாடுங்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பிளேட்டில் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கூடவே மோர் மிளகா வச்சுக்கலாம். இப்போ வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் காரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பழைய சாதம் அரைச்சி குடிக்கிறப்ப அது வந்து பின்ன கையில் பிசைஞ்சு என்னமோ ஒன்று அது வந்து அப்படி குடிக்கிறப்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஜில்லுன்னு போகும். சுருக்குன்னு வந்து உருளைக்கிழங்கும் மோர் மிளகாயும் உங்களுக்கு டிஷ். ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாபாய்.